அண்ணன் முதலாக ஒரு இலக்கிய விழாவுக்கு வந்திருக்காரு. அவருடைய பேச்சை தான் நான் வந்து இப்ப ஆர்வமா கேட்கணும்னு இருக்கேன். ஏன்னா நாங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அதுல ஹின்ஸை எடுத்துக்கிட்டு ஆளுக்கு நின்ன உடனே அண்ணன் ஏற்கனவே அவர் படிக்க மாட்டாரு. எல்லாமே வந்து என்னென்ன காதுல வாங்குறாரோ அதை வச்சு அடிச்சுடுவாரு அவரு. இல்லைன்னா டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாரு, செய்திகள் கேட்டுக்கிட்டே இருப்பாரு, அதை வச்சு நொறுக்கி எடுத்துடுவாரு. நாங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்தோம்னா, டே என்னடா இது ஆளுக்கு என்னமோ ஸ்கூலுக்கு அந்த எக்ஸாமுக்கு போற மாதிரி கிளம்பிட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த டைட்டிலை தவிர இந்த புத்தகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதான்னாரு. ஆனா எப்படியா இருந்தாலும் நீங்க தான் ஸ்கோர் பண்ண போறீங்க, நாங்க ஏதோ 4 கதை படிச்சிருப்போம், அதுவும் இந்த வர்ற ஐட்டங்கள்லாம் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால இப்ப வந்து நம்ம புது ஐட்டத்தை இறங்கி ஆகணும். அதாவது அண்ணன் கவிதா பாரதி சொன்னாரு. கவிதா பாரதி அண்ணன் யாருன்னா ஈரோட்டில் இருந்து வந்த ஒரு இலக்கிய செல்வர். அவரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 எபிசோடுக்கு வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ணவர். இன்னைக்கு சினிமாவில் இருக்கிற பல ஆளுமைகளோட பழகிறவர், திரைப்படத்துறையில் மிகச்சிறந்த கதாபாத்திரங்கள் பண்ணிட்டு இருக்கிறவரு. அண்ணன் சொன்ன அவங்க அப்பா கதை இருக்குல்ல, என்ன கதைங்க அது, ஒரு படிக்க தெரியாத தந்தை என் புத்தகம் எங்க பையன் புத்தகம் எழுதிட்டு போயிருக்கான்னொன்னே எங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு எனக்கு. எங்க அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது. வீடு கூட்டும் போது ஒரு சின்ன பேப்பர் இருந்தாலும் அவங்க தொடக்கத்தில் அதை கூட்ட மாட்டாங்க, அதை எடுத்து வச்சுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பேப்பர்லாம் எடுத்து ஒரு பையில வச்சுக்குவாங்க, மற்றதெல்லாம் தான் கூட்டுவாங்க. நான் வந்த பிறகு அந்த பேப்பரெல்லாம் காட்டுவாங்க. அது எவ்வளோ சின்ன பேப்பராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் என்னப்பான்னு கேட்டுவாங்க. இல்லைம்மா இதெல்லாம் ஒரு பில்லுமா அதுமா இதுமான்ன பிறகு அதை அவங்க குப்பையில் போட மாட்டாங்க, என்னதான் குப்பையில் போட சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அவங்ககிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. இப்போ 86 வயசு ஆகுது எங்கள் அம்மாவுக்கு. அவங்க எப்போதுமே ஒரு வெத்தலை பாக்கு பை வச்சுருப்பாங்க, ஒரு மஞ்சள் பை. அதில் இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு எல்லாமே வச்சுருப்பாங்க. அதில் எப்போதும் ஒரு பென்சில் வச்சுருப்பாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 வருஷமாக அந்த பென்சில் இருக்கு. நான் ஒன்று எப்போ பார்த்தாலும் கேட்பேன், அதை அந்த வெத்தலையெல்லாம் மாற்றும் போதெல்லாம் அந்த பென்சிலை எடுத்து பத்திரமா அந்த பைக்குள்ளே வச்சுக்குவாங்க. நான் கேட்பேன், ஒரு தடவை கேட்டேன், அம்மா ஏம்மா வெத்தலை பாக்கெல்லாம் வச்சிருக்கிறது ஓகே, அதில் ஒரு 50-100 ரூபா பணமும் இருக்கும், நீ ஏன் பென்சிலை வச்சிருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க, அப்பா யாராவது எழுத கேட்பாங்கல்லப்பா அப்படின்னாங்க. ஏம்மா உங்ககிட்ட எழுத இது வரைக்கும் யாராவது கேட்டிருக்காங்களா? இது வரைக்கும் கேட்கலப்பான்னாங்க. அதான் அந்த பென்சில் கதை. அந்த அவங்களுக்கு இன்னும் ஆர்வம். இப்போ எனக்கு என்னன்னா, அந்த பென்சிலை எழுத கேட்க போற அந்த மனிதன் யார் அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வியா இன்னும் இருந்துட்டு இருக்கு. அது அவங்களுக்கு எப்படி இதுன்னு என்னால இன்னும் புரிஞ்சிக்க முடியல. அப்படி ஒரு ஞாபகம் வந்துருச்சு, எங்க அம்மா ஞாபகம். அடுத்து வந்து இந்த தம்பி ஜெகனுடைய ஈரம் காயாத கதைகள். இதுக்கு முன்னாடி தம்பி வந்து எழுதப்படாத முகங்களாப்பா, ஆமா, அப்படி ஒரு சிறுகதை தொகுப்பு. இதுல ஒரு 9 கதைகள். எனக்கு என்னன்னா, எப்போதுமே நான் ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இது யாருக்கு சமர்ப்பணம், இதுக்கு என்ன வந்து எண்ணுரைன்னு ஒன்று எழுதுவாங்க, அப்புறம் சில பேர் வாழ்த்துரை எழுதுவாங்க. இதை தான் நான் ஃபர்ஸ்ட் படிப்பேன். இதுல வந்து தன் தாய் தந்தையருக்கு சமர்ப்பணம்னு போட்டிருக்காரு அவர். அடுத்தது அவர் எண்ணுரையில ஃபர்ஸ்ட் அவர் என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, ஜெகன் இந்த போஸ்ட்மேன் ரொம்ப நல்லவன், அடுத்தவருக்கு வந்த கடிதத்தை கூட என்கிட்ட தந்துட்டு போறான், எனக்கு தந்துட்டு போறான்ட்டு ஆரம்பிக்கிறாப்ல. மேத்தாவுடைய கொட்டேஷனோட ஆரம்பிக்கிறாப்ல. அதன் பிறகு நான் வந்து இந்த கதையில, அதாவது சுமதி மைனி அப்படின்னு ஒரு கேரக்டர் எழுதுறாப்பாங்க. அந்த கேரக்டர் என்ன சொல்றாப்பன்னா, இவர் தங்கை வந்து ஒரு 10 வயசுல இறந்துருது. அந்த சோகத்தை அவங்க அம்மாவால் தாங்கவே முடியல. அவங்க அம்மா ரொம்ப மோசமாயிடுறாங்க. அந்த மைனி தான் வந்து எங்க அம்மாவை கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க, அவங்க இந்த ஒரு தாய் எனக்கு. அந்த சமயத்தில் எங்க அம்மாவுக்கு எங்க அம்மா சாப்பிட்ட சாப்பாட்டில் இருந்த அரிசியினுடைய ஒவ்வொரு அரிசியிலையும் எங்க சுமதி மைனி பேர் இருந்தது அப்படின்னு எழுதுறாரு. ஏன்னா ஒரு உடம்பு, நீங்க எந்த நேரத்தில் வந்து ஒரு சிறந்தவர்களை கண்டுபிடிக்க முடியும்னா, நீங்க உடம்பு சரியில்லா இருக்கும்போது தான் அவங்க கூட இருந்து பார்த்துக்கிறவனை தான் நீங்க வந்து முக்கியமான நண்பனா நீங்க பார்க்க முடியும். அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமானது. அமீரண்ணனுக்குலாம் அது ரொம்ப கனெக்ட் பண்ணும். ஏன்னா அவர்லாம் ஒரு மதுரை மருத்துவமனையில் இருந்த ஒரு மாபெரும் கதை இருக்கு. அது திரைப்படத்தை விட ஒரு பயங்கரமான கதை. இது பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறது.
அந்த மாதிரி அந்த மயிலியை பற்றி எழுதினாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு பிறகு அவரு அதாவது எழுதுறதில் கரம் எனக்கு போதுமானது, ஆனால் இதை எழுதுறதுக்கு எனக்கு துணையா இருப்பது வரம்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி எழுதினார். அவங்க மனைவி குழந்தைகளை பத்தி எழுதினாரு. ஏன்னா ஒரு முன்னுரையிலேயே ஒரு மனிதனுடைய மனித நேயம், நன்றி உணர்வு, அடுத்தது நன்றி நிறைய பேர் எழுதுறாரு. அவரு இந்த என்ன பதிப்பு அந்திமழை பதிப்பகம் அதை பற்றிலாம் நிறைய எழுதுறாரு, நன்றி எழுதுறாரு. ஏன்னா நான் வந்து எனக்கு முன்னுரையிலே ரொம்ப பிடித்த முன்னுரை வந்து சத்திய சோதனையில காந்தி எழுதுற முன்னுரை, பிரமாதமான முன்னுரை. அப்படி ஒரு முன்னுரையை நான் இது வரைக்கும் படிச்சதே கிடையாது. அதுக்கு பிறகு மிர்தாத்தின் புத்தகத்துக்கு ஓஷோ எழுதுறாரு. ஓஷோவே வந்து 500 புத்தகம் எழுதினவர். அவர் எந்த புத்தகத்துக்கும் முன்னுரை எழுதுனதே கிடையாது. மிகையில் நபி எழுதின மிர்தாத்தின் புத்தகத்துக்கு தான் ஒரே ஒரு முன்னுரை எழுதியிருக்காரு ஓஷோ. தம்பி கூட இப்ப சமயத்தில் பதிவு போட்டார் இல்லையா, மிர்தாத்தின் புத்தகம் உலகத்தினுடைய சிறந்த ஒரு 5-10 புத்தகத்துல அது ஒரு முக்கியமான புத்தகம். அந்த புத்தகத்துக்கு முன்னோர்ல என்ன எழுதுறாருன்னா, இப்படி இது எப்படி இவனால எழுத முடியாது, நான் தானே எழுதியிருக்க முடியும், இவனுக்கு எப்படி யோசிச்சான் இந்த மிகைல் நபி, இந்த ராஸ்கல் எப்படி யோசிச்சான் அப்படின்றது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. அந்த பொறாமையில தான் இந்த முன்னோரையை நான் எழுதுறேன். ஒருவேளை இந்த ராஸ்கல் இந்த புத்தகத்தை எழுதாமல் இருந்திருந்தால் நான் எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னுரையை முடிப்பாரு ஓஷோ. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வரி தான் எனக்கு ரொம்ப பிடித்த வரி. அந்த ஹீரோ சொல்லுவான், நான் மனிதர்களுடன் இருக்கும்போது கடவுள், நான் கடவுளுடன் இருக்கும்போது நான் மனிதன். ஒரு சூப்பரான கொட்டேஷன் எழுதியிருப்போம் அந்த ஹீரோ சொல்லுவான் ஒரு இடத்துல. அதுக்கு பிறகு ஓஷோ வந்து அவர் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு, எனக்கு பிடித்த 100 புத்தகங்கள். அதை நீங்க அவசியம் படிக்கணும். அந்த புத்தகத்துக்கு அவர் ஒரு முன்னுரை எழுதுவார். அந்த புத்தகம் என்னன்னா, உலகத்தினுடைய மிகச்சிறந்த புத்தகத்தை அவர் பட்டியலிடுவார். 1 உலகத்தின் சிறந்த புத்தகம் தான், 2வது சிறந்த புத்தகம் தான், 3வது சிறந்த புத்தகம் தான் அப்படின்னு 100 புத்தகத்தினுடைய வரிசையை போடுவார். அதுல என்ன ஒரு பயங்கரம்னா, பகவத்கீதை 8வது இடத்துல இருக்கும், குர்ஆன் வந்து 4வது இடத்துல இருக்கும், பைபிள் வந்து ஒரு 10வது இடத்துல இருக்கும். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு எழுத்தாளர் எழுதின புத்தகத்தை நீங்க எப்ப வரிசைப்படுத்தினாலும் அவனை நீங்க சமாளிச்சுக்க முடியும். ஒரு மத நூல்களை அவன் பட்டியலிடுறான், பகவத்கீதை 8வது இடத்துல வச்சிருக்கான். இப்ப வந்து இந்து மதக்காரன் கொதிப்பான்ல, இதெல்லாம் முடிச்சுடுவார். முடிச்சுட்டு அவர் அந்த முன்னுரையில் என்ன எழுதுறாருன்னா, இங்க பாருங்க, நான் வந்து இந்த முன்னுரையில நான் ஒரு பட்டியல் போட்டிருக்கேன்ல, இதுல என் புத்தகத்தை அங்க வச்சுட்டீங்க, ஓம் புத்தகத்தை இங்க வச்சுக்கிட்டு கூச்சல் இடக்கூடாது. யாருக்காவது திராணி இருந்தா என்கிட்ட நேரடியா விவாதிக்கணும், நேரடியா விவாதத்துக்கு வா. ஏனென்றால் இந்த ஓஷோ ஒரு 1,54,000 புத்தகங்களை படித்தவன். இந்த உலகத்தில் அதிக புத்தகங்களை படித்தவன் இந்த ஓஷோ தான். அவரே அறிவிக்கிறார். அதில் 1,00,000 புத்தகத்தை நான் பேரும் அதனுடைய கண்டென்ட் கதையை நான் சொல்ல முடியும். ஒரு 50,000 புத்தகத்தை நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவேன். அதனால் இந்த உலகத்தின் அதிக புத்தகங்கள் படித்த ஓஷோ சொல்கிறேன், விவாதத்துக்கு நேராவா, சும்மா கூச்சல் போடக்கூடாதுன்னு இந்த முன்னுரையை முடிப்பார். அப்படி அந்த முன்னுரை வந்து ரொம்ப முன்னுரையிலேயே இந்த எழுத்தாளன் யாருன்ற காட்டிடுவாங்க. அப்புறம் ஜெகன் வந்து இது சிறுகதைன்னு என்னால சொல்ல முடியல. இது வந்து வைரமுத்தினுடைய இந்த குளத்தில் கல் எறிந்தவர்கள் எனக்கு ரொம்ப பாதிச்ச நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது. அதே மாதிரி ராஜமுருகனுடைய வட்டி முதலம், அதுக்கு பிறகு மாரி செல்வராஜனுடைய இல்ல மறக்கவே நினைக்கிறேன். இப்படியான தான் சந்தித்த மனிதர்களினுடைய தொகுப்பு தான் இந்த புத்தகம். சந்தித்த மனிதர்களினுடைய தொகுப்பு. நான் இன்னொன்னு என்ன நினைப்பேன்னா, சிறுகதையை விட நீங்க சந்தித்த மனிதர்களுடைய அந்த அவங்ககிட்ட இருந்த கதையை எழுதலாம் பாருங்க ஒருத்தவன், அவன் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த எழுத்தாளனா நான் மதிப்பேன். ஏன்னா ஒரு கதை என்பது கற்பனையில் வருவது, ஆனா இன்னொரு மனிதன் இருக்கிற அந்த அவனுடைய அனுபவம், அவன் பார்த்தது, அவன் இறந்துட்டானா அவனோட போச்சது. அப்ப அவங்ககிட்ட இருந்து இருக்கிற விஷயத்த, இப்ப எங்க அம்மா அப்பாட்ட இருக்கிற கதை அவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாத, அப்ப அவங்கள்ட்ட கதை கேட்டு நான் உள்வாங்கிக்கணும் அல்லது எழுதணும். அப்ப இன்னொரு
சாமானிய மனிதன்ட்டு இருக்கிற கதைகளை, அவனுடைய அனுபவங்களை எவன் உள்வாங்கி அதை சமூகத்துக்கு ஒரு படைப்பா தந்துட்டு போறானோ அவன் இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமானவன். அப்படி ஒரு புத்தகம் தான் இந்த ஜெகன் எழுதியிருக்காப்புல. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேர் சொன்னாங்க இதுல அதிகப்படியான விஷயங்கள், அதாவது ஒரு அதிகப்படிச்சு சொல்றோம்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப எளிமையா அழகா ரொம்ப இது பண்ணியிருக்காரு. எனக்கு இதே மாதிரி சமீபத்தில் எனக்கு பிடிச்ச புத்தகம் அண்ணன் சுகாவனுடைய மூங்கில் விகடனில் வந்தது, மூங்கில் மூச்சு. அது ரொம்ப இந்த இதே வட்டார வழக்கில் தான் இருக்கும். ரொம்ப அருமையான புத்தகம். எனக்கு இதுல எல்லா கதையுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பா தீபாவளியை பத்தி, அப்பா தீபாவளி, அது பேரு அப்பா தீபாவளி. அது ரொம்ப, அதாவது முன்னாடிலாம், இப்பதான் நீங்க ட்ரெஸ் வாங்குறதெல்லாம் போனா வாங்கிக்கிறோம். ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி தீபாவளி பொங்கலுக்கு தான் சட்டை துணி, டவுசர். இன்னும் சொல்ல போனா சில எளிய குடும்பங்கள்ல யூனிஃபார்ம் இருக்குல்ல, அதையே தீபாவளி பொங்கல் வாங்கி கொடுத்துருவாங்க. அடுத்தது தீபாவளி இரவு வரைக்கும் இந்த சட்டை வராதா அப்படின்ற போராடிய காலங்கள் உண்டு. பல எளிய குடும்பங்கள்ல சந்தையில பழைய சட்டை வைப்பாங்க. அந்த பழைய சட்டையை வாங்கிட்டு அயன் பண்ணி புது சட்டையாக போட்ட குடும்பங்கள் இருக்கு. அப்படி பல அந்த கஷ்டங்கள். அடுத்தது பலகாரம். இன்னைக்கு நினைக்கிற மாதிரி நீங்க ஸ்வீட் கடையில் போய் வாங்கிக்கிறீங்கல்ல, அந்த வாழ்க்கை அப்ப கிடையாது. அப்ப அந்த பலகாரம் என்னென்ன பலகாரம் நம்ம வீட்டுல சுட போறாங்க, ஏன்னா பக்கத்து வீட்டுல இருந்து அதிர்ஷ்டம் வந்தோம், அங்க இருந்து சோமாசு வரும், இங்க இருந்து முறுக்கு வரும், இப்ப நம்ம வீட்டுல இருந்து என்ன கொடுக்க போறோம் அடுத்தவங்களுக்கு அப்படின்றதும் சின்ன பசங்களுடைய போராட்டம் வந்தோம். இந்த போராட்டத்தை அந்த கதையில அவங்க தங்கச்சி ஒண்ணு இருக்குங்க. அந்த தங்கச்சி ஜெகன் ஒரு 10 வயசு இருக்குமா பாப்பா உனக்கு, அவன் எனக்கு சட்டம் வேணும் உயர வாங்குறான். இவனுக்கு அந்த பாப்பா இருக்கு, அதுக்கு ஒரு 6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அது அவங்க அம்மா சொல்லுது, கீழே இருக்கிற பசங்க எல்லாம் கேட்க மாட்டேங்கிறான், அப்பாட்ட காசு இல்லடான்னும் போது இவன் அட்டம் பிடிக்கிறான். அப்ப அந்த பாப்பா ஒரு இடத்துல அது இந்த உண்டியில சேர்த்து வச்சிருக்க காசை எடுத்துட்டு ஏதோ 10 ரூபான்னு நினைக்கிறேன், அதை உடைச்சி இவங்கிட்ட தரும். ஆனா நீ வாங்கிக்கலாம், சட்டை வாங்கிக்கணான்னு கொடுக்கும். அவன் தூக்கி போட்டு போயிடும். இப்படி, அதாவது என்னன்னு கேட்டா, முன்னெல்லாம் 10 குழந்தைங்க 10 குழந்தைய பெற்றுட்டாங்க. முதல் அண்ணன் தம்பியே எல்லா குழந்தையும் வளர்த்துவான். அதாவது ஆளுக்கு ஒண்ணு இடுப்புல தூக்கி வச்சு போயிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு பிள்ளைய நம்ம வளர்க்க முடியல. அப்ப அந்த 10 பிள்ளை 8 பிள்ளை 5 பிள்ளை இருக்கும்போது சென்டிமெண்ட் அப்படி இருந்துங்க. நான் என் தம்பிக்கு ஸ்கூல்ல இருந்து ஏதாவது வரும்போது இழந்த பழம் உழுந்துருக்கும், அதை என் தம்பிக்கு பொறுக்கி எடுத்துட்டு வருவான். என் தம்பி, நாங்க 2 தின்னுட்டு இன்னும் 2 சாப்பிடலாம் நானு, ஆனா என் தம்பிக்கு எடுத்து விட்டு வருவான். நானு என் தம்பி எங்கேயாவது போவான், அவன் கலாக்கான எங்கேயாவது சாப்பிட்டுட்டுப்பான். எல்லாம் 1 வயசு 2 வயசு வித்தியாசம் தான். அவன் எனக்கு எடுத்துட்டு வந்து தருவான். எவ்வளவு சென்டிமெண்டா இருந்தது. இப்ப எதுவுமே ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு அவனுக்கு எது சென்டிமெண்டா நினைப்பானுங்க, அவனுக்கு என்ன உறவுகளுடைய அர்த்தம் தெரியும்னு எனக்கு புரியல. ஸோ இந்த அப்பா தீபாவளியில செம்ம சென்டிமெண்ட் இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. உறவுகளுடைய மேன்மைகளும் அடுத்தவங்க மேல எவ்வளவு அக்கறையா இருக்கணும்ன்றதும் ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி படைப்புகளை ஜெகன் இன்னும் நிறைய வழங்கணும். இப்போ அண்ணன் யாரோ சொன்ன மாதிரி இயக்குனராக வேற வருவதா சொல்லிட்டு போயிருக்காங்க, அதுவும் வெற்றி அடையிட்டோம். அவர் தயாரிப்பாளராக கூட வந்துட்டோம், இன்னும் பல படங்களை ரிலீஸ் கூட பண்ணிட்டோம். ஏன்னா எல்லாமே இங்க சமுதாயத்துக்கு தேவைதான். தம்பி வளர்ந்தால் சினிமா வளரப்போகுது, நாங்கெல்லாம் மகிழ்ச்சி அடைய போறோம். அடுத்தது தலைமை குருவாக இருக்கிற அமீரனுடைய அந்த இலக்கிய சொற்பொழிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை மாதிரியே யாருப்பா இன்னும் 2 பேரா? நன்றி, வணக்கம். தனது தாயை குறித்த நெகிழ்வையும் கதாபாத்திரத்தின் உணர்வுகளையும் கவிஞரின் முன்னுரை வாழ்வியலிலிருந்து கதை சொன்ன விதம் குறித்தும் வாழ்த்துரை வழங்கிய திரு சுப்பிரமணிய சிவா ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தெகிடியில் மெல்லிசையாய், பைசனில் வல்லிசையாய், தாய்க்கிழவியில் துள்ளலிசையாய் இதயம் தொட்ட இசைக்கலைஞர், இசையின் எல்லா நுணுக்கங்களையும் அறிந்து இசைத்திடும் இசைஞர் திரு நிவாஸ் கே பிரசன்னா அவர்களை வாழ்த்துரைக்க அன்புடன் அழைக்கின்றனர்.